இவர்கள் நாளைக்கு எங்க இருப்பாங்க? யோசித்து பாருங்கள். நரகத்துடைய அடியில இருந்த மக்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் அப்படியே சுவனத்துக்கு மேல கொண்டு வந்தான். யாரு? சஹாபாக்கள். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த பாவத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. பெத்த பிள்ளைய கொண்டு போய் மணல்ல புதைச்சாங்க. உயிரோடு இருக்கின்ற பெத்த பிள்ளைய கூட்டிட்டு போய் வாமா விளையாடலாம் சொல்லி பாலைவனத்தை குழியை தோண்டி அந்த பிள்ளைய உள்ளே இறக்கி தகப்பனோடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று அந்த குழந்தையும் விளையாண்டு கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் மண்ணை தூக்கி வீசி வீசி முகத்திலும் வீசி தலையோடு மண்ணை போட்டு கதற கதற தன்னுடைய குழந்தையை கொண்டுட்டு இதோ தகப்பனாய நான் என்னுடைய குழந்தையை கொண்டு விட்டு வீரத்தோடு பேசியவர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் தந்தார். அந்த மக்கள் எப்படி மாறினார்கள்? உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அளவைத்தவர்கள், கதற கதற அளவைத்தவர்கள். ஆனால் அவர்களை நினைத்து இன்னைக்கு நாம் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறோம். இங்க மட்டும் அழுகிறோம், ஜப்பான்ல அழுகிறான், அமெரிக்கால அழுகிறான், சீனால அழுகிறான், உலக நாடே அழுகுது. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து, அவர் செய்த தியாகத்தை பார்த்து. சொல்ல முடியுமா? அபூ தல்ஹா சொல்லுகின்ற நபித்தோழர், அந்த நபித்தோழர் செய்த தியாகத்தை பாருங்கள். விருந்தாளிக்கு உபகாரம் செய்ததனால் விருந்தாளிக்கு அவர் செய்த அந்த விருந்துடைய அந்த விஷயத்தின் காரணமாக மிகப்பெரிய சுமத்துக்கு சொந்தக்காரனாக மாறினார்களே. அவரை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டானே, அவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ந்தானே. சொல்ல முடியுமா? எதற்காரணமாக? இருக்கிற அந்த விஷயங்க யாரும் போய் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. வந்த விருந்தாளியை கூட்டிட்டு போறாரு, இருக்கிற உணவை கொடுக்கிறாரு, குழந்தைகளை தூங்க வைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்துறாரு. இவங்க என்ன பண்றாங்க? கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவரும் போயிடுறாரு. இவங்க காலையில சுபஹுக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், அபூ தல்ஹா நீங்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹ் சிரித்தான். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்ல மாட்டோம்? நீங்க செஞ்ச அந்த காரியத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சிரித்து விட்டான், மகிழ்ந்து விட்டான் என்று சொன்ன அளவுக்கு அந்த மக்கள் மாறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் ஈமான் சரியாக அமைந்தது. அந்த உள்ளத்தில் சரியாக பதிந்ததற்கு நம்முடைய குழந்தைகளை தூங்க வச்சாலும் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும். ஏன்? அல்லாஹ்வையும் மறுமையும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூறினார்கள். அதற்காக நாம்